ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 1000 கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 1000 கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னதாக ஒருவர் பேட்டியிலே 1000 கோடி என்று சொல்லுகிறார். பின்னர் அமலாக்கத்துறை அதே 1000 கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு 1000 கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த இதில் 1000 அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன். மக்களுக்கும் அது நன்றாக தெரியும். எனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் என்பதை எங்களுடைய டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை, அரசை பொறுத்தவரை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உள்நோக்கத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இன்று பேசிய எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு நேரத்தில் 1000 கோடி, இன்னொரு நேரங்களில் 40,000 கோடின்னு இருக்காங்க. இது சினிமா படத்தில் வரவில்லை. 1000, 2000, 3000 அந்த மாதிரி கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன நடைமுறைகள் இருந்ததோ அந்த நடைமுறைகள் எல்லாம் இப்பொழுது மெருகேற்றப்பட்டு கூடுதலாக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து டாஸ்மாக் நிறுவனம் இப்பொழுது புதுப்பொலிவுடன் இன்னும் நாம் செயல்படுத்த வேண்டிய பணிகளும் இருக்கின்றன. எனவே எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு டெண்டர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கொள்முதலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடைசி 3 மாதம் என்ன விற்பனை ஆகிருக்கு, அதில் கடைசி மாதம் என்ன விற்பனையாக இருக்குது, இது ரெண்டையும் எடுத்து ஆவரேஜ் எடுத்து அதுதான் நாங்கள் கொள்முதலுக்கான உத்தரவுகளை டாஸ்மாக் நிறுவனம் வழங்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது முழுக்க நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு புதிய நடைமுறையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கடைசி 3 வருஷம் ஒவ்வொரு பிராண்டும் என்ன சேல் ஆகுது, மக்கள் என்ன பயன்படுத்தியிருக்காங்க, அதில் கடைசி மாதம் என்ன பயன்படுத்துங்க, ரெண்டையும் ஆவரேஜ் எடுத்து தான் கொள்முதலுக்கான உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. எனவே யாருக்கும் இந்த கொள்முதலை பொறுத்தவரை சலுகைகள் காட்டப்படுவதில்லை. யாருக்கும் கூடுதலோ குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுவதில்லை. வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது. எனவே அவருடைய அறிக்கையை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு தவறுகளும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறவில்லை. எனவே அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வாணிபக் கழகம், டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும். சார், 2 நாட்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை சரியா 1000 கோடின்னு சொன்னாரு சார், எப்படி சார்? அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். ஒருவர் முன்னதாக 1000 கோடின்னு சொல்கிறாரு, பின்னாடி அமலாக்கத்துறை அதே எண்ணிக்கை 1000 கோடி அப்படிங்கிறத பதிவிட்டு சொல்கிறாங்க. சாராய அமைச்சர் என்ன சொல்றாரு? அது எப்படி அண்ணாமலை 1000 கோடி சொன்னாரு, அதே இடி 1000 கோடி சொல்லு. இந்த பெடரல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு. ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிக்கல் எழுதுறாரு. 1000 கோடி ரூபாய்னு ஒரு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிக்கல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு, எப்படி எல்லாம் கிக் பேக் நடந்திருக்கு. அதை தாண்டி 2-3 பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க. சோ எல்லா இடத்திலும் கூட இதை பேசிக்கா யூகிக்க முடியும். தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்க நடந்திருக்கு. எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஈடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறத எங்க வேண்டுகோள். இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும். குறிப்பா செந்தில் பாலாஜியினுடைய பெயில கேன்சல் பண்றதுக்கு இடி மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழல்ல சிக்கி வெளியே வர்றாரு, பெயில்ல வெளியே இருக்காரு. அத சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி கேள்வி கேட்கறாங்க, எப்படி பெயில்ல வெளியே வந்தீங்க, வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சர் ஆனீங்க. வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய நிறுவனம், அந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு 2வது முறையா ஈடிட்ட மாட்டுது. ஈடிக்கு அதனால ஈடி தான் மூவ் பண்ணணும். அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும். காரணம், இது கேலிக்கூத்து, ஜனநாயக கேலிக்கூத்து. ஜெயில 1.5 வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடக்குதுன்னா, ஜனநாயகத்துல மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தா பத்திரிகையாளரும் உங்க வேலையை சரியா சரின்னு அர்த்தம், அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரியா சரின்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. வருகின்ற 17ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துறோம். இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய 5000 டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடக்கும். 1 வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம், முதல் ஆர்ப்பாட்டம் தான் 17ஆம் தேதி சென்னையில டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எக்மோர்ல முற்றுகை போறோம்.
அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்துல 5000 லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ண போறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மாநில அரசு பதில் சொல்லும் வரை, இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை, இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும். அதனால இந்த சத்தீஸ்கரையும் தாண்டி, சத்தீஸ்கர்ல ஒரு பாதி தான், அதாவது போலியா பில் அடிச்சு, ஆலோகிராம் அடிச்சு, பாட்டில் அடிச்சு, எக்ஸஸா உற்பத்தி பண்ணி அதை பேரலல் செயின்ல வித்தது. தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட டாஸ்மார்க்குக்கே பில்லை இன்ஃபிளேட் பண்ணி அதுல பணம் எடுத்து பண்ணிருக்காங்க. அதனால் புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.